ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வந்து தனியார் நிறுவனம் மூலமாக ஒரு சர்வே ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க. அந்த சர்வேல இந்த 50 தொகுதியில் வந்து நம்ம அசால்ட்டாக வந்து ஜெயிக்கலாம், 100% வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சர்வே முடிவுகள் வந்து வெளியாகிருக்கு. இது வந்து ஒரு புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து சாதகமாகவும், இன்னொரு புறம் வந்து அதிமுகவுக்கு வந்து பாதகமான ஒரு சூழலை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து திமுகவினுடைய இலக்கு வந்து என்னவா இருக்குன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய இலக்காக வந்திருக்கு. தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் சில கட்சிகள் வந்து வெளில போனாலுமே கூட அதை வந்து சமாளித்து எப்படி இருந்தாலும் தனி பெரும்பான்மையை வந்து ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் திமுக இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. பொதுவாகவே திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலாக இருந்தாலுமே கூட்டணி கட்சியோட ஸ்ட்ராங்காக தான் வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் தேர்தல் நெருங்குற சமயத்தில் சில கூட்டணி கட்சிகள் வந்து வெளியில் போவதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி அதிமுக அதிகமான தொகுதிகள் வந்து கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்கன்னா அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. கள நிலவரம் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ திமுக இருக்க எல்லா கட்சியுமே தொடர்ந்து திமுகலே இருக்கும்னு சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் திமுக கூட மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிமுக பக்கமோ இல்லை வேறு கட்சிகள் கூடவோ சேருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரி திமுகலேருந்து கூட்டணி கட்சிகள் வெளில போனாலுமே கூட தனி பெரும்பான்மையோடு வந்து ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து திமுக தொடர்ந்து வந்து தீவிரமாக தேர்தலுக்காக வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களாம் உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு. இன்னொரு புறம் வந்து பாஜக தரப்புலேருந்து பார்க்குறப்ப அதிமுகவை திரும்ப கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க. ஏன்னா வந்து இப்போ அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது. இப்போ வந்து தேர்தலில் ஒரு புறம் திமுகவும், இன்னொரு புறம் பாஜக தனியாக, அதிமுக தனியாக, சீமான் தனியாக, விஜய் தனியாக, இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக நிற்கும் பொழுது திமுகவுக்கு அது வந்து ஃபேவராக போயிடும். இவங்க வாக்குகளை பிரிக்கலாமே தவிர பெருசாக வந்து ஜெயிக்க முடியாது. அப்போ வந்து தனித்து அதிமுக தேர்தலை சந்திக்கிறத விட தங்கள் கூட வந்து கூட்டணி வச்சு சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய எண்ணமாக வந்திருக்கு. ஆனால் பாஜக வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து அதிமுக சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு புறம் அதிமுக கூட்டணியில் வந்து பாமக, தேமுதிக 2 கட்சிகளும் உள்ள வரும் பொழுது அதன் மூலமாகவும் சீட்டு பிரச்சனையில் சிக்கல் வருவதற்கான சூழலும் வந்திருக்கு. அப்போ இப்போதைக்கு வந்து திமுக சைட்லேருந்து பார்க்குறப்ப கூட்டணியில் இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதிமுகவில் இப்போதைக்கு கூட்டணி வைக்கிறதுலே பெரிய ஒரு சிக்கல் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சூழலில் தான் 234 தொகுதியிலையுமே வந்து தனியார் நிறுவனம் மூலமாக ஒரு ரகசிய ஆய்வு வந்து திமுக வந்து பிரபல நிறுவனம் மூலமாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 50 தொகுதியில் வந்து திமுக 100% வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்கு. அப்போ அந்த தொகுதிகளில் நமக்கு பிரச்சனை இல்லை. அதை தாண்டி சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயே உள்கட்சி பிரச்சனை வந்து நிறையா வந்திருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் மேலே வந்து மக்கள் வந்து அதிருப்தியில் வந்திருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இழுபறி அப்படி இல்லைனா நம்ம கையை விட்டு தொகுதி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில தொகுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அந்த இடத்துல டக்குன்னு வந்து வேட்பாளர்கள், நிர்வாகிகளை வந்து மாற்றி அதில் எப்படி வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நோக்கி திமுக வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி எடுத்து வச்சு தேர்தலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதிமுகவும் அந்த மாதிரி ஒரு ரகசிய சர்வே வந்து எடுக்கிறதுக்காக தீவிரமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். பாஜக, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும். நன்றி.